கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்தில் இருக்கிற சில பலகீனத்தை பற்றி சொன்னாங்க. மனித வாழ்க்கையில் இருக்கிற சில பலகீனம், அந்த பலகீனத்தை ஏன் உணர்த்துறாங்கன்னு சொன்னா, அந்த பலகீனத்தால் உன்னுடைய கண்ணியம் கெட்டு போகும், இழிநிலை உனக்கு ஏற்படும். எப்பவுமே நம்ம கண்ணியமா வாழணும் ஆசைப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம இமேஜை இழந்துடக்கூடாது, நம்ம கண்ணியத்தை இழந்துடக்கூடாது, இழிநிலைக்கு போயிடக்கூடாது. அப்படி ஒரு பெரிய விருப்பம் நம் மீது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்ததாலே வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிப்படையை பாதுகாப்பதற்காக நம்முடைய பலகீனமாக இருக்கிற சில குணங்களை சொல்றாங்க. அது உங்கள்கிட்ட பலகீனம், அதை நீ மாற்றணுங்கிறான். சொல்லிட்டு அதனுடைய அடிப்படையை சொன்னாங்க. மனிதனுடைய பலகீனத்தில் ஒன்று என்னன்னு சொன்னா, அவனுக்கே உள்ள ஒரு பெரிய பலகீனம், ஒரு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகிற பலகீனம் ஆசை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆசை இருக்கு பாருங்க, இது மனிதனை பலகீனப்படுத்துகிற ஒரு குணம், உன்னுடைய கண்ணியத்தை குறைச்சிடும். எப்பவுமே உலகத்துல ஆசையை வளர விடக்கூடாது. ஆசை கூடிக்கிட்டே போச்சு வைங்களேன், நம்முடைய கண்ணியம் குறைஞ்சு போயிடும். ஒவ்வொன்னையா பார்த்து ஆசை வரும். ஒவ்வொரு ஆட்களையா பார்க்கிற போது அந்த ஆசை என்ன செய்யும்னா தூண்டும். அவங்கள்ட்ட இருந்து என்ன கிடைக்க முடியும், இவங்கள்ட்ட இருந்து என்ன கிடைக்கும், இப்படி ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி உன்னுடைய கண்ணியத்தை நீ இழந்து விடுவாய். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. சொல்லிட்டு சொன்னாங்க, மனிதனுடைய வாழ்க்கையில் அதுக்கு உதாரணம் சொல்றாங்க. லவ் கான லிப்னி ஆதம் வாதியானி மின் ذهب, மனிதனுக்கு 2 தங்க ஓடைகள் ஓடினாலும், அந்த செய்தியே பயங்கரமா இருக்கு. 2 தங்க ஓடைகள், தங்கமா 2 ஓட நிரம்ப ஓடுறதெல்லாம் தங்க ஊத்து ஓடு, தங்க உருகி ஓடு. 1 கிலோ தங்கம் இருந்தாலே பெரிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தங்கமே ஓடையாக அப்படியே புரண்டு ஓடுது, தங்க உருகி. அப்படி 2 தங்க ஓடை இருந்தாலும் லபதகா சாலிசா, 3வது ஒன்று வரணும்னு தேடுவான். நம்ம பலகீனத்தை சொல்றாங்க, 3வது ஒன்று கிடைக்கணும்னு தேடுவான் அப்படின்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, மனிதனுடைய ஆசை என்பது அது அடங்குவதில்லை, மனிதனின் ஆசை முடிவு பெறுவதும் இல்லை. இப்படி நினைக்கிறான், அப்படி நினைக்கிறான், வீடை கட்டன்னு நினைக்கிறான், மாடி கட்டன்னு நினைக்கிறான், இன்னொரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறான், இன்னொரு இடத்த நினைக்கிறான், ஒரு காரை வாங்குறான், இன்னொரு அவரை பார்த்து அந்த மாதிரி ஒரு கார் வாங்குவோமான்னு நினைக்கிறான். அவங்களுடைய தகுதிக்கு தக்க ஆசை. இவருக்கு ஒரு கார் இருக்கும், இன்னொருத்தர் ஒரு கார் ஓட்டுவாரு, அதை பார்த்தோன்னா அப்படி ஒரு கார் வாங்குவோமா. ஒரு செல்போன் வச்சிருப்பாரு, இன்னொருத்தர் புதுசா ஒரு செல் வச்சிருப்பாரு, இதை விட்டுட்டு அந்த செல் வாங்குவோமா. ஆசை இருக்கு பாருங்க, குடிக்கிட்டே இருக்கும், அதுக்கு முடிவு வராது. சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் முடிவாக சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, உண்மையிலே நம்ம பயப்படணும். லா யம்லவு ஜௌஃப இப்னு ஆதம் இல்ல துராப், மனிதனின் ஆசையையும் மனிதனின் வயிற்றையும் கபருக்குழி மண்ணு தான் நிரப்புனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுடைய ஆசை மண்ணுல போய் தான் அடங்குனாங்க. கபருக்குள்ள வச்சு மண்ணை போட்டா தான் ஆசை அடங்கும், அது வரைக்கும் அவன் அடங்குவதில்லை. ஆசையை வெளிப்படுத்தியவர்கள் உலகத்தில் கண்ணியத்தை இழந்து விடுறான். ஆசையை குறைக்கிறது தான் அல்லாஹ்வுடைய நேசத்தை தரும். இன்னைக்கு ஆசை என்பது அதிகமாகுவதால் ஏற்படுகிற பாதிப்பு என்ன? மனிதன் ஹலாலை தாண்டி ஆசைப்படுகிறான். எப்படியாவது ஏதாவது கிடைக்கணும்னு நினைக்கிறான். அவன் எதை ஆசைப்பட்டானோ அதை அடைவதற்கு அவன் எடுக்கிற முயற்சிகள் அதை அடைய முடியவில்லை என்ற போது ஹராமான வழியில் முயற்சி ஆரம்பிக்கிறான், தவறான வழியில் முயற்சி ஆரம்பிக்கிறான். சட்டங்களையும் மார்க்கத்தையும் வரம்பையும் மீறி அவன் அந்த பொருளை ஈட்டிக் கொள்வதிலே தன் ஆசையை உலகத்தில் வேகமாக ஆக்கிக் கொள்கிறான். ஷரியத்தினுடைய கடிவாளத்தை தாண்டி வெளியில போயிடான். ஏன்னா அவன் குறிக்கோள் அடையணும்னு நினைக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே கிள்ளி எறிகிறாங்க, முதல்ல ஆசையை அழிச்சிரு, ஆசைங்கிறது உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிடும். உலகத்துல ட்ரெஸ் போடுறோம் அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிடுறோம் அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் அனுபவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆசைகளை அதிகப்படுத்தக்கூடாது.
போதும் என்ற மனப்பான்மை இருந்தா உனக்கு நிம்மதி வாழ்க்கை திறந்துடும், நிம்மதி வாசல் திறக்கப்படும். நீ ஆசைப்பட்ட நிம்மதி வாசல் அடப்பட்டுடும். அடுத்த ஆசையின் வெளிப்பாடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஷரியத்தை விட்டு வெளியில போயிடும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். இன்னைக்கு நீங்க பாருங்க, உலகத்துல ஆசை மனிதனுக்கு கூடி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. தேவைக்கு அதிகமான ஒரு ஆசைகளை உண்டாக்கிக்கிறாங்க. இன்னைக்கு அவசியங்கள் என்பது இல்லாமல் எல்லாம் இன்னைக்கு நீங்க போனீங்க, இன்னைக்கு பூரா நீங்க பாருங்க, பஜார்ல இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுகள் அது இதுங்கெல்லாம் எப்படின்னா, இவர் போய் உள்ள நுழைஞ்சிடறார், இவருக்கு விருப்பமானது என்ன அப்படின்னு கொண்டு போய் வாங்குறது இல்ல. உள்ள போற அதை பார்த்தா அதுல 2, இதை பார்த்தா 2, இது எதுவுமே இவருக்கு தேவை கிடையாது. தேவைக்கான பொருளை தேடி போவதில்லை. உள்ள போன பின்னால என்னென்ன இருக்குது, இப்படி கண்கவரும் உலகமாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த மாடல் கடைகளுடைய நோக்கங்களை கொண்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு உள்ள போறாங்க, அது மாட்டில் இதுல எல்லாம் வாங்கிட்டு, அவன் வாங்குறது 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டியதுக்கு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர்றான். 500 ரூபாய்க்கு வாங்க வருவேன் 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர்றான். 5000 ரூபாய்க்கு உள்ள பொருளானா அவனுக்கு அது தேவையற்ற பொருள்கள். எல்லாத்தையும் பார்க்கறான், ஒன்னு ஆசை வருது, அதை பார்த்தா இதை பார்த்தா இப்படி ஆகி போச்சு. முன்னாலாம் அப்படி இல்லை, நம்ம லிஸ்ட்டை போட்டுட்டு கடைக்கு போவோம். இப்ப அப்படி இல்லை, அங்க போய் தான் லிஸ்ட்டை போடுறோம், பார்த்து வாங்குறது. இது மாதிரியான ஆசைகள் கூட கூட ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நம்ம தயாராகிறோம். இப்போ நமக்கு வரவு என்ன, வரவு லிமிட் தான் இருக்குது. ஆடம்பரமா வாழணும், ஆசைகள் அதிகமாகணும், தப்பான வழிகளை தேர்ந்தெடுக்கிறோம், ஷரியத்தை விட்டு வெளியில போயிடறோம். நாம இதுக்கெல்லாம் அஸ்திவாரம் தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஆசைங்கிறது உன்னுடைய கண்ணியத்தை இழக்க செய்திடும், ஆசையை குறைச்சு தேவையின் மீது சுருக்கிக் கொள்ளணும். தேவையை தாண்டும் போது ஆசை மிகைத்து விடுகிறது. அப்போ ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் உன் பற்ற குறைத்துக்கொள், அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. உழைக்க சொல்லுகிறது, சம்பாத்தியத்தை சொல்லுகிறது, வரவை தேட சொல்லுகிறது, ஆசையை தான் குறைக்க சொல்லுது, வியாபாரத்தை நிறுத்த சொல்லல. ஆசை வேண்டாம், இன்னும் கூட்டணும் நினைக்கும் போது நீ வரம்பை தாண்டி வெளியில போயிடுற. அந்த ஆசைகளை அழியுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆசைகளால் இன்றைக்கு ஹராம் பெருத்திருக்கிறது. ஆசை மிகைத்ததால் வட்டி கலாச்சாரம் கூடியிருக்கிறது. ஆசை அதிகமானதால் தவறான வழியில் சம்பாதிக்கிறவர்கள் கூடிவிட்டார்கள். ஆசையின் காரணத்தினால், ஆடம்பர வாழ்க்கையை விரும்புகிற காரணத்தினால் இன்றைக்கு அடுத்தவர்களை மோசடி செய்தாவது தான் மேல வரணும்னு நினைக்கிறான். அடுத்தவனை மோசடி செய்தாவது நம்ம உயரணும்னு நினைக்கிறான். என்ன காரணம்? இவனுடைய ஆசை தான். அப்ப உன்னுடைய ஆசை என்பது உன்னை நஷ்டமாக்கும், உன்னை கண்ணியம் இல்லாமலாக்கும் என்று சொல்லுகிற அந்த செய்திக்கு நாம ரொம்ப கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டு, மாத்திரமல்ல நிம்மதி வாழ்க்கையாக பிறந்துவிடும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நமது குடும்பத்திற்கும் உலகத்து மோமின்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசையை திறந்து வாழும் வாழ்க்கையை நசீபாக்கி தருவானாக.